நான் தான் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஈரோட்டில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவர். அவரை கூப்பிட்டு அழைக்க வேண்டும் என்று அழைத்தோம். ஏன் நல்லகண்ண அவர்களை அழைக்கலாம் என்ற சிந்தனை நமக்கு 38 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது என்றால், அதற்கு முன்பே ஒரு 10 ஆண்டு காலம் அல்லது ஒரு 7-8 ஆண்டு காலம் அவருடைய இலக்கிய ஆளுமையை நாம் உணர்ந்திருந்தோம். தனிப்பட்ட விவாதத்தின் போது, தனிப்பட்ட கருத்து பரிமாற்றத்தின் போது அவர் எந்த அளவுக்கு இலக்கியில் ஆழமானவர், ஆளுமை மிக்கவர். அது மட்டுமல்ல, ஆங்கிலம் அறிந்தவர். அந்த காலத்தில் இன்டர்மீடியட் படித்துவிட்டு BOL இந்து கல்லூரி திருநெல்வேலியில் கல்லூரி மாணவர். அவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது தான் மதுரையிலே மாநாட்டுக்கு சென்றவர். ஆங்கிலம் அறிந்தவர். அவர் ஆங்கில புத்தகத்தை நிறைய வாசிப்பவர். அவர் பல பேருக்கு தெரியாது. அவர் விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் போல இருப்பதால் அப்படியே கிராமத்துக்காரன், ஏதோ விவசாயி, அவருக்கு என்ன தெரியும் என்பது போல கூட நினைக்கலாம். இல்லை, அவர் ஆங்கில புத்தகம் நிறைய வாசிப்பவர். இப்பேற்பட்ட ஆங்கில உரையாக இருந்தாலும் அந்த ஆங்கில உரையை அப்படியே புரிந்து கொள்வார். ஆகவே ஆங்கிலம் அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இது போன்ற K. அப்பாஸ் போன்ற நுட்பமான இலக்கியம் சார்ந்த, இடதுசாரி அரசியல் சார்ந்த ஒரு பொதுநிலையில் இருக்கிற எழுத்தாளர்களை எல்லாம், அவங்க நாவலை எல்லாம் படித்து புரிந்து கொண்டிருப்பவர் என்பது முறையில் அழைத்தோம். அருமையான உரை. அந்த உரை முடிந்த பிறகுதான் சொன்னார்கள், எப்படி இவரை அழைக்கலாம் என்று முடிவு செய்தீர்கள்? முதலில் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து முடிவு செய்யக்கூடாது, பழகி முடிவு செய்ய வேண்டும். அவிடத்திலே நெருக்கமாக பழகிய பிறகுதான் இவர்தான் பொருத்தமானவர் என்று துணிச்சலாக முடிவெடுத்தோம். இன்று கூட ஈரோட்டில் ஒரு நண்பர் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு பேசிக் கொண்டிருந்த போது கூட, அந்த சனாமி ஹாலில் நீங்கள் போட்ட அந்த கூட்டத்தில் சால பொருத்தமான ஒருவரை அழைத்தீர்கள், அவர் தான் ஆர் நல்லகண்ணு என்று அந்த கூட்டத்திலே பங்கேற்றவர் ஒரு மாதத்துக்கு முன்பு எனக்கு தெரிவித்தார். அவர் பெயர் G. வெங்கடாஜலம் என்பது. நான் ஏன் இது குறிப்பிடுகின்றேன் என்றால், அதற்கு பிறகு எத்தனையோ விஷயங்களில் அவரிடத்திலே பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நூல் வெளிவந்தது. 2 பாகங்கள், 1200 பக்கங்கள். அப்போது முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள், அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராகவும் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் கவர்னராகவும் திகழ்ந்த ஒரு தேசியவாதி C. சுப்பிரமணியம் அவர்கள் நீண்ட முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு அந்த புத்தகத்தில் ஒரு ஆய்வுக் கட்டுரை, திருவிக அவர்களை பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை இடம்பெற வேண்டும் என்று நான் நினைத்த போது நல்லகண்ணு அவர்களைத்தான் நான் அணுகினேன். நான் அணுகியதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 28 ஆண்டுகள் ஆயிற்று. அந்த புத்தகம் வெளியாகி 26 ஆண்டுகள் ஆயிற்று. புத்தகம் வெளிவரதற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த புத்தகத்தை தயாரித்து கொண்டிருந்தோம். அப்போதே நல்லகண்ணு அவர்களது வீட்டுக்கு சென்று, தோழர் நீங்கள் தான் திருவிக பற்றி எழுத வேண்டும். அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு தான் பேசுவார். எப்போதும் கம்பீரமான காட்சி அவரிடம் இருக்காது. ஆள் கம்பீரமானவரை தவிர கொஞ்சம் கூச்சம், எதுக்காக என்னை போடுகிறீர்கள், எதுக்காக என்னை எழுத சொல்லுகிறீர்கள் என்பது போல கேட்பார். கேட்டபோது சொன்னேன், நீங்கள் எழுத வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்கள் தான் அதுக்கு 100% பொருத்தமானவர். ஏனென்றால் திருவிக ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் சான்றோர். ஒன்று. இரண்டாவது, மிக மென்மையான மனிதர். உண்மையான மனிதர் என்பது மட்டுமல்ல, மென்மையான மனிதர். ஒரு தொழிற்சங்கவாதி, தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர். இந்திய சோவியத் நட்புறவு கழகம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அமைப்புடைய மிகப்பெரிய பொறுப்பாளராக விளங்கியவர். கார்ல் மார்க்ஸை தமிழ்நாட்டுக்கு மிக வலிமையான முறையில் அறிமுகப்படுத்தியவர். காந்தி எப்படி நேசித்தாரோ அதே போல கார்ல் மார்க்ஸை நேசித்தவர் திருவிக. ஆகவே திருவிகாவை பற்றி நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொன்ன பிறகு நீங்கள் படித்து பாருங்கள். திருவிகாவை பற்றி ஆர் நல்லகண்ணு அவர்கள் எழுதிய அருமையான ஆய்வுக் கட்டுரை விடுதலை வேள்வியில் தமிழகத்தில் இருக்கிறது. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், நதிநீர் இணைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் இருக்கிறது அல்லவா? அந்த நதிநீர் இணைப்பிலே அவர் குறியாக இருந்தார். முதலிருந்த ஆரம்பத்திலிருந்தே இருந்தார். சர் ஆர்தர் காட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர், ஒரு பொறியாளர், கட்டட பொறியாளர், சீஃப் என்ஜினியர், கங்கை காவிரி இணைப்பு என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நான் சொல்வது ஒரு 35 ஆண்டுகள் இருக்கலாம். நம்முடைய RNK நல்லகண்ணு அவர்கள் எழுதியது கங்கை காவிரி இணைப்பு என்ற புத்தகம். அந்த புத்தகம் அநேகமாக ஒரு 100 பக்கங்கள் தான் இருக்கலாம். அந்த நல்லகண்ணு அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஒரு 30, 20, 25 புத்தகங்கள் இருக்கும். நான் அத்தனை புத்தகங்களும் நான் வாசித்திருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே. அவர் எழுதி வெளியிட்டாலே உடனே வாசித்து விடுவோம். அவ்வாறு எழுதியதில் ஒரு புத்தகம் கங்கை காவிரி இணைப்பு. அந்த கங்கை காவிரி இணைப்பில் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேய பொறியாளரை பற்றி மிக அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். முதலில் நான் சர் ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றி
தெரிந்து கொண்டது அவரது நூல் மூலமாகத்தான். அதற்கு பிறகு நான் அவரை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி செய்து மேலும் மேலும் ஆங்கில புத்தகங்கள் நிறைய வாங்கி வாசித்து சர் ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றி சமீபத்திலே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூரிலே ஏறத்தாழ 1.5 மணி நேரம் சர் ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றி மட்டும் நான் உரையாற்றினேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருந்தது நல்லகண்ணு அவர்கள் எழுதிய கங்கை காவிரி இணைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு 100 பக்கங்கள் கொண்ட புத்தகம்தான். சர் ஆர்தர் காட்டனை பற்றி அவ்வளவு புள்ளி வரும். கோதாவரியிலே அவருக்கு நிறைய சிலை வைத்திருக்கிறார்கள். சர் ஆர்தர் காட்டனுக்கு ஒரு ஆங்கிலேயனாக இருந்தாலும் எல்லா ஆங்கிலேயனும் ஒரே மாதிரி அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்தித்தவன், இந்த கல்லணையை புனரமைத்தவன். அதற்கான ஆர்தர் காட்டனுடைய ஃபார்முலா, அந்த என்ஜினியரிங் ஃபார்முலா என்ன, ஆர்தர் காட்டன் எப்படி மக்களால் நேசிக்கப்பட்டான், கரிகால் சோழன் எப்படி அவன் கருதி நாம் நன்றி தெரிவிக்க வேண்டுமோ அதே மாதிரி ஆர்தர் காட்டனுக்கு நாம் ஏன் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பது போல அவரது கட்டுரை வித்தியாசமான கட்டுரையாக இருந்தது. அது மாதிரி எண்ணற்ற வரலாற்று கட்டுரைகள், அதாவது தமிழ் ஒளியை பற்றி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி, வேணா திருமூர்த்தி, கவிஞர் வேணா திருமூர்த்தி பற்றி, பாவலர் வரதராசன் இளையராஜாவுடைய மூத்த சகோதரர், இந்த 4 பேரையும் வைத்து பாட்டாளிகளை பாடிய பாவலர்கள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை சொற்பொழிவாக நிகழ்த்தப்பட்டு அதற்கு பிறகு நூலாக்கம் பெற்றவை. ஆகவே இன்னொன்று அவர் என்ன சொல்லலாம் என்றால், பாரதியினுடைய ஒரு வெறி பிடித்த காதலன் என்று சொல்லலாம். ஒன்று அந்த திருநெல்வேலி சீமையைச் சேர்ந்தவர் பாரதி. ஆகவே அதை பற்றியான அத்தனை விஷயங்களையும் அக்குவேர் ஆணிவேரியாக வரலாற்று உணர்வு மிக்கவர் நல்லகண்ணு. நல்லகண்ணு இலக்கிய உணர்வு மிக்கவர், நல்லகண்ணு தமிழ் உணர்வு மிக்கவர், நல்லகண்ணு வரலாற்று உணர்வு மிக்கவர், நல்லகண்ணு அறிவியல் பார்வை மிக்கவர். இதெல்லாம் 2 கருத்துக்கிடம் இல்லை. சாந்த மூர்த்தியாக அவர் விளங்கினாலும் கூர்மையான இலக்கிய பார்வை அவருக்கு இருந்தது. தோமுசி ரகுநாதன் என்று சொல்லக்கூடிய பாரதி காலமும் கருத்தும் என்று சொல்லக்கூடிய நூலுக்காக அக்காலத்திலே சாகித்ய அகாடமி விருது வாங்கிய மாபெரும் எழுத்தாளர். திருச்சிற்றம்பல கவிராயர் என்ற பெயரிலே அவர் கவிதை எழுதுவார். அவரெல்லாம் அவர் அவ்வளவு நெருக்கம். இன்னும் அவர் நன்றி உணர்ச்சியோடு என்ன எழுதியிருக்கிறார் என்றால், நான் பள்ளிக்கூடத்திலே படித்த காலத்தில் பலவேசன் செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய ஆசிரியர் இருந்தார். யாருக்கு? நல்லகண்ணுடைய இந்திய ஆசிரியர். நல்லகண்ணு படித்த காலத்திலே அந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்த ஒரு இந்திய ஆசிரியர் பலவேசன் செட்டியார். அந்த பலவேசன் செட்டியார் தான் முதல்ல எனக்கு கம்யூனிசத்தை பற்றியும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றியும், கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றியும், கார்ல் மார்க்ஸ் போன்ற கம்யூனிஸ்டுடைய முன்னோடிகளை பற்றியும் எனக்கு அறிமுகம் செய்தவர். எங்கள் ஒரு ஆசிரியர் சிறப்பான ஆசிரியராக இருந்தால் இப்பேற்பட்ட தலைவர்களுக்கு உருவாவதற்கு அடித்தளம் விட்டிருக்கிறார் என்று பாருங்கள். அந்த பலவேசன் செட்டியாரை பற்றி பல முறை பல கூட்டங்களிலே அவர் பேசியிருக்கிறார். எங்களை போன்ற இடத்திலே தனிப்பட்ட முறையிலே பேசுகிற போதும் எங்கள் வாத்தியார் என்று சொல்லுவார். அதேபோல் RS ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய இவரோடு நெருங்கிய இருந்த ஒரு பெரிய இலக்கியவாதி. இப்படி இலக்கியவாதிகள் எல்லாம் நான் சொல்வது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜம் கிருஷ்ணன் அவர்களது வீட்டுக்கு சென்றிருந்தேன். போரூரில், சென்னையிலே போரூரில் அவர் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அது சென்றிருந்த பேச்சு வாக்கிலே நான் ஒரு முறை தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதற்கு நல்லகண்ணு ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தார், பாராட்டி என்று சொல்லி ஓடி போய் அவர் வீட்டுக்குள்ளே தேடி பிடிச்சி அந்த போஸ்ட் கார்டை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒரு போஸ்ட் கார்டை, அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய விருது மாதிரி. நல்லகனுடைய ஒரு பண்பு என்னவென்றால், இந்த மாதிரி யாராவது ஒரு கட்டுரை எழுதிவிட்டால், யாராவது ஒரு நல்ல நூல் எழுதிவிட்டால் உடனே அவரை அழைத்து பாராட்டுவது. எனக்கே நிறைய முறை நான் தினமணியில் எழுத கட்டுரையை வாசித்து விட்டு என்னை பாராட்ட வேண்டிய அவசியம் என்ற அவருக்கு நெருக்கமாக ஒரு தகப்பனை போல் பழகுகிற வாய்ப்பினை பெற்றவன். என்னை அவருக்கு புரியும், அவரை நமக்கு புரியும். நம்மை ஒன்றும் பாராட்ட வேண்டிய சூழலை புதிதாக ஒருவரை பாராட்டினால் அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி பார்க்க மாட்டார். நான் உங்கள் கட்டுரையை படித்தேன், இது இந்த இடத்திலே மிக முக்கியமான இதாக இருந்தது. ஏதாவது இடத்துல கொஞ்சம் கருத்து வித்தியாசமான விஷயமா தெரிந்தால் இதை கொஞ்சம் அப்படி பார்த்துருக்கலாம் என்று தான் சொல்வாரே தவிர இது தவறு என்று சொல்ல மாட்டார். ஊக்கப்படுத்துவது போல் தான் பேசுவார். இப்படி நான் கேள்விப்பட்ட வரையிலே பலரும் நல்லகண்ணு அவர்கள் எனக்கு கடிதம் போட்டார், நல்லகண்ணு எங்கள் தொலைபேசியில் பேசினார் என்று பலரும் சொல்கிறார்கள். எல்லோரிடத்திலும் ஒரு அன்பாக, பண்பாக, சமமாக ஒரு மதித்து பழகுகிற ஒரு மாண்புமிக்க பண்புமிக்க ஒரு நல்லகண்ணு. இப்படி அவரை பற்றி, அவருடைய தியாக வாழ்க்கையை பற்றியும், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும், அவர் நேர்மை, எளிமை,
உண்மை, சத்தியம். இன்னொன்று, அவர் காந்திய நெறிமுறையோடு வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கை முறை, வாழ்வியல் எப்படி என்றால், அக்காலத்து காந்திய வாழ்வியல் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு விதமான எளிமையான, எல்லா வேலையும் தானே செய்து கொள்ள வேண்டும், ஒரு மாதிரி, அந்த மாதிரியான ஒரு எளிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுதிமிக்க ஒரு தோழராக விளங்கினாலும், காந்திய வாழ்வியல் முறையில் கொஞ்சம் ஈடுபாடு மிக்கவர். காந்தியடிகள் மீது ஒரு பெரிய பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர். ஜவஹர்லால் நேருடைய எழுத்துக்களை எல்லாம் வாசித்தவர். ஒரு அறிவியல் பார்வை, அறிவியல் கண்ணோட்டம் கொண்டவர் என்ற முறையிலே அவரை பற்றி இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். பெண் உரிமைக்கான முறையிலே அவர் நிறைய சிந்தித்திருக்கிறார். இளம் பெண்கள், நான் பார்த்திருக்கிறேன் பால நிலையத்திலே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே நிறைய இளம் பெண்கள் அவரை ஒரு தந்தையைப் போல, ஒரு தாத்தாவைப் போல, அல்லது ஒரு பெண்களுக்கான வழிகாட்டியைப் போல கருதி அவரிடத்திலே வந்து ஆலோசனை கேட்பார்கள். அவங்க படித்த கல்லூரி மாணவர்கள் பேராசிரியராக இருப்பார்கள், ஆனால் அவரிடத்திலே வருவார்கள். நான் அதெல்லாம் நேரடியாக பார்த்தது. அப்படியான முறையில் இன்னும் நிறைய சொல்லலாம், அது சொல்லுவதற்கு ஏராளமாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லுகிறேன், ஏனென்றால் சின்ன சின்ன உதாரணங்கள் முக்கியம். ஒரு மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறார். நான் சொல்வது இப்போ 25 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறார், கட்சி கூட்டம். அங்கே போய் முதலமைச்சரே கட்சி சார்பாக, அப்போது சண்முகம் முதலமைச்சர், அவரை போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கட்சி சார்பாக சில கோரிக்கைகள் வைக்க வேண்டும் முதலமைச்சரிடத்தில். பாண்டிச்சேரி கட்சி தலைவர்களும் கூட போயிருக்கிறார்கள். போய் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வச்சாச்சு, பேசியாச்சு. பேசி முடித்த பிறகு எல்லாம் முடிச்சாச்சா, இனி புறப்பட வேண்டியதானே. அப்போ முதலமைச்சர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் தனியாக வச்சுருக்கார். ஸ்டாலின் குணசேகரன் ஈரோட்டை சேர்ந்தவர். அவர் விடுதலை போராட்ட வரலாற்றையெல்லாம் தொகுக்கணும்னு 5-6 வருஷமாக வக்கீல் தொழில் கூட விட்டுட்டு இந்த விடுதலை போராட்டத்திலாம் தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்து 2 வால்யூம் கொண்டு வந்திருக்காரு. சமீபத்தில் தான் சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் கேப்டன் லக்ஷ்மியெல்லாம் வர வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த வெளியிட்ட நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அந்த புத்தகம் உங்கள் காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாத்தையும் நல்லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம், விடுதலை போராட்ட வரலாறு, அது ஆய்வு புத்தகம் என்று சொல்லி, நான் ஒன்றும் அவர் பாண்டிச்சேரி போகிறதும் எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி எனக்கு சொல்ல, நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவராக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கெல்லாம் அந்த போன வேலை முடிஞ்ச பிறகு அவராக சொல்லியிருக்காரு. ஐயோ அப்படிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு பிரதிகள் வாங்கி சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ ஐயா, நீங்கள் அவ்வளோ பிரதி சொல்லுங்கள், இல்லை ஒரு 20 பிரதி நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். இதை பின்னால் என்கிட்ட அவரே சொன்னது. உடனே 20 பிரதி அனுப்ப சொல்லிங்கயா, உடனே அனுப்ப சொல்லிங்கயா, நான் 20 பேர் முக்கியமான தேர்வு செஞ்சு அந்த புத்தகத்தை கொடுத்துறேன்யா அப்படி. நல்லகன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நல்லகன்னு எப்படி அப்படி சொல்லியிருப்பார். அவர்கிட்ட எப்படி தயங்கி நேக்கா நெளிவு சுழிவா அப்படியே சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிறதே வேறு விதம். ஏயா நீங்கள் புத்தகம் எடுக்க முடியாதா அப்படிலாம் சொல்ல மாட்டார், உரிமை இருந்தால் கூட. அது ஒரு ஸ்டைல் வச்சுருக்கார் அவர். ரொம்ப பண்பாக நிதானமாக கூச்சப்பட்ட மாதிரி நேசம் இல்லை, நீங்கள் விரும்புனா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பார். அப்படி அவர் சொன்னோன்னே அவர் நல்லகன்னே சொல்லிட்டார். அவ்வளோ சந்தோஷமாக 20 பிரதி எடுத்துக்கிட்டார். உடனே 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு செட்டு வந்து அப்போ 500 ரூபா, 10,000 பணம் கொடுத்துட்டார். முடிச்சுட்டு ஈரோடு வர்றாரு கூட்டத்துக்கு, பாண்டிச்சேரியிலிருந்து கட்சி அலுவலகத்துக்குள் நுழைகிறார். நான் அங்கே இருந்தேன் கட்சி ஆஃபீஸில். நுழைஞ்சோன்னே பெரிய பச்சை பெல்ட்டு போட்டிருப்பார், அப்படியே சட்டையை கழட்டி வைப்பார். கட்சி அலுவலகத்துக்குள் நுழைஞ்சோன்னே பச்சை பெல்ட்னா பெரிய அகலமான பெல்ட், அந்த காலத்து ஆட்கள்லாம் போட்டிருப்போம். பச்சை பெல்ட்டு, பெரிய பெல்ட்டு, அதில் பக்கிள்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அதை அப்படியே கழட்டி வைப்பார். அப்படி கழட்டி வைக்கிறப்போ அந்த அந்த இதில் இருக்கும், அதுக்குள்ளே பர்ஸ் இருக்கும். அந்த பெல்ட்டில் ஒரு பெரிய பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸ்குள்ள இருந்து 10,000 பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தார். கொடுத்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் சந்தித்தேன் ஒரு பிரச்சனைக்காக. அப்படியே நம்ம புத்தகத்தை பற்றி சொன்னேன். இந்த புத்தகம் காங்கிரஸ் கட்சின்னு வரலாறு அல்லவா, இப்போது பெரிய விஷயம் அல்லவா விடுதலை போராட்டம், அந்த காங்கிரஸ்காரங்க படிக்கணும் இல்லையா, அதனால் அவர்கிட்ட சொன்னேன். அவர் 20 பிரதி வாங்கிக்கிறேன்ட்டார். ஒரு முதலமைச்சர் 20 பிரதி வாங்கிக்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரு திருப்தி ஆயிடுச்சு இவருக்கு. 20 வாங்கிக்கிட்டார். உடனே 10,000 பணம் கொடுத்துட்டாரு. நான் நேராக ஈரோடு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்தாங்க 10,000 என்கிட்ட படம் கொண்டாந்து கொடுத்தாரு. இதை பெரிய விஷயம் அல்ல தான், சின்ன விஷயந்தான். ஆனால் நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் போய் சேரணும்னு ஒரு தலைவர் நான் சொல்லாமலே எங்கேயோ ஒரு இடத்துல நினச்சி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நெஞ்சில் எனக்கு, சின்ன விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு பண்பார்ந்த விஷயமாக இருந்தால் நெஞ்சில் பதியும். இது 1000 புஸ்தகம் ஒன்றும் அவர் எடுக்கலை, இருக்கிறது 20 புஸ்தகம் தான்.
ரெண்டாவது அவரே வாங்க கடமைப்பட்டவர் தான் முதலமைச்சர். ஆனால் அதை எப்படி சொல்லி, எப்படி பண்ணி, எப்படி ஈரோடு வந்தவர் இந்த இளைஞன் ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்கா, அவனை ஊக்கப்படுத்தணும். கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் நெஞ்சில் ஹார்ட் டச்சிங் என்று சொல்கிறானே, அந்த மாதிரியான விஷயம் இப்படி நிறையா சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒரு போராளியாகவும் இருந்து கொண்டு, அதே சமயத்தில் ஒரு பண்பாளராகவும் இருந்து கொண்டு, அதிர்ந்தும் பேசாமல், மற்ற யாரையும் புண்படுத்தி விடாமல், அதே சமயத்தில் பண்பட்ட உள்ளத்தோடு ஒரு நீண்ட காலம் அவர் வாழ்ந்திருக்கின்றார். எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க புத்தக நிறுவனம், 250க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதில் பணியாற்றுகிறார்கள். ஏறத்தாழ 20 கிளைகள் தமிழ்நாடு பூராம் இருக்கின்றன. அது தொடங்கி 75 ஆண்டு காலம் ஆகின்றன. அவ்வளோ பெரிய வரலாறு. அதில் கடந்த 15-20 ஆண்டு காலமாக அவர்தான் தலைவராக இருந்தார். அவர் இருக்கிற போதே நான் இயக்குநராக அவரோடு பணியாற்றினேன். இன்னொன்று பாருங்கள், கட்சியின் மாநில செயலாளராக அவர் இருந்தபோது நான் மாநில செயற்குழு உறுப்பினராக அவரோடு பணியாற்றினேன். அவர் அகில இந்திய அளவிலே பொறுப்பில் இருந்த காலத்தில் தேசிய குழு உறுப்பினராக இருந்தபோது, தேசிய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தபோது நான் தேசிய குழு உறுப்பினராக அவரோடு பணியாற்றுகிறேன். வெறும் அவரோடு பயணிக்கிற வாய்ப்பு மட்டுமல்ல, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. நியூ செஞ்சுரி புத்தகத்தின் தலைவராக அவர் விளங்கிய போது நான் நியூ செஞ்சுரி புத்தகத்தின் இயக்குனராக அவரோடு பணியாற்றினேன். ஒரு 4 பேர் தான் இயக்குனர். தோழர் நல்லகண்ணு, தோழர் தாப்பாண்டியன், நான், இன்னொருவர், அவர் ஊழியராக இருக்கிற ஒருவர். இவர் தான் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அதில் வயது குறைந்தவன் நான். ஆகவே தாப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், தோழர் நல்லகண்ணு என்று சொல்லக்கூடிய மிக பெரும் தலைவர் என்று சொல்லக்கூடிய அவர்களோடெல்லாம் பழகுகிற, பணியாற்றுகிற, அவர்கள் பணியாற்றுவதை பார்க்கிற, அவர்களுக்கே தெரியாமல் அவரிடத்தில் இருந்து பயிலுகிற, பயிற்சி பெறுகிற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவர் இருந்த காலத்திலேயே அதே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்துடைய தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இயக்கம் முடிவு செய்து, அவரும் முன்மொழிந்து இயக்கம் முடிவு செய்து, அவர் விட்டு சென்ற பணியை ஏற்று செய்கிற பொறுப்பும் எனக்கு வந்து சேர்ந்தது. கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அந்த பணியும் நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் முன்னாள் நீண்டகால தலைவரையும் நாம் இழந்திருக்கிறோம். புத்தகம் என்றால் அவர் வீட்டிலேயே ஒரு நூலகம் இருக்கிறது. எந்நேரம் வாசித்து கொண்டே இருப்பவர், வாசிப்புக்கு வசப்பட்டவர். புத்தக வாசிப்பு அவரது உயிர் மூச்சு. அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் சொன்னது மாதிரி அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர், ஆதங்கம் கொண்டவர். மற்றவர்களுக்கும் அந்த அறிவை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துள்ளவர். ஆகவே அத்தகைய ஒரு மனிதர், ஒரு மகத்தான தோழர், ஒரு தந்தைக்கு நிகராக பழகக்கூடிய பாசமும் அன்புமிக்க அற்புதமான தோழர் இப்போது மறைந்திருக்கிறார், நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் 100 ஆண்டு காலத்திற்கு மேல் வாழ்ந்திருக்கிறார். நிறைவான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, சமூகத்திற்கான முறையிலே சிந்திப்பது, சமூகத்திற்கான முறையிலே செயல்படுவது என்ற முறையிலே அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பரிசு கொடுத்த போது கூட, தகைசால் தமிழறிஞர் என்று 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த போது கூட அதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே வழங்குகிறேன் என்று சொல்லத்தக்க முறையிலே வேறு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, எளிய வாழ்க்கை வாழ்ந்து, ஆனால் காலகாலத்திற்கு நிற்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்து விடைபெற்றிருக்கிறார் தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகு வீர அஞ்சலியை, புகழார்ந்த அஞ்சலியை, அர்த்தமிக்க இரங்கலை இப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நாளை மாலை 3 மணிக்கு அவரது இறுதி யாத்திரை தொடங்குகிறது. ஆனால் இன்று மாலையே பல்லாயிரக்கணக்கான பேர் உணர்ச்சியோடு, உணர்வோடு, வீரமணி அவர்களெல்லாம் சரியாக நடக்க முடியவில்லை என்றாலும் ஒரு 10-20 பெரும் படையை அழைத்து வந்து இப்போ மலர் மாலை அணிவித்து கண்கலங்கி சென்ற காட்சி. நெடுமாறன் அவர்கள் தடுமாறி வந்தபோது, அங்கேயே நான் இப்போது வந்திருக்கிறேன் என்றால் அங்கு தான் இப்போது அமர்ந்திருந்தார் நெடுமாறன். இப்படி மிக மூத்த அவரை புரிந்த அத்தனை அரசியல் பெருமுகர்களும், திரையுலக பெருமுகர்கள், இன்னும் கலை உலக பெருமுகர்கள், இலக்கியவாதிகள் என்று சகலவிதமான பெருமக்களும் அவருக்கு அஞ்சலி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லகண்ணு அவர்கள் புகழ் ஓங்குக.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்களில், மாபெரும் தலைவர்களில், பெயர் சொல்லத்தக்க தலைவர்களில் ஒருவர் இப்போது மறைந்திருக்கிறார். அவருக்கு எல்லோரின் சார்பிலும் அல்லது எல்லோரோடும் இணைந்து நாமும் வீர அஞ்சலியை தெரிவிக்கின்றோம். நன்றி.